வரக்கூடிய சந்திர கிரகணம். சந்திர கிரகணத்தன்று நாம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, பௌர்ணமியுடன் சேர்ந்து வரக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தை ஒவ்வொரு வீட்லையும் எப்படி கடைபிடிப்பது? பௌர்ணமிலயும் வருது, பௌர்ணமியும் சேர்ந்து வரதுனால ஒரு பெனிஃபிட்டும் கூட. ஏன்னா 2ஆம் தேதி பௌர்ணமி ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஸோ அதுல முழுமையா இதுவாகிறதுனால பூரா நட்சத்திரம், அதாவது சுக்கிரனோட இதுல போய் உட்காருது. சுக்கிரன் ஆல்ரெடி லேசினஸ், உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்காது. இதெல்லாமே பிரெக்னண்டா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா, ஏன்னா மனோகாரகன் பேரு. இப்போ நம்ம அந்த பிரெக்னண்டா இருக்கிறவங்களோட மனசு சஞ்சலப்பட்டா வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த குழந்தையோட மனசும் பாதிக்கும், மூளை பாதிக்கும். எல்லாமே இதுல வந்து வில்வத்தை போட்டுட்டு சிவபெருமான் பேரை சொல்லி மேல ஊத்திட்டு அதுக்கப்புறம் அந்த கலச ஜலத்தை ஊத்திக்கலாம். நம்மளே செல்ஃபா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய சந்திர கிரகணம். சந்திர கிரகணத்தன்று நாம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, பௌர்ணமியுடன் சேர்ந்து வரக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தை ஒவ்வொரு வீட்லையும் எப்படி கடைபிடிப்பது, சந்திர கிரகணத்தால நமக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் நம்ம பின்பற்றணும், வாங்க சாய் பாலாஜி அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஜி. வணக்கம் சேரம். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி ஜி. சொல்லுங்க, இப்பதான் ஒரு சூரிய கிரகணம் போச்சு, அதான நமக்கு தெரியல அப்படின்னு கொஞ்சம் நிறைய பேர் வந்து அதை விட்டுருப்பாங்க. ஸோ இந்த சந்திர கிரகணம் நமக்கும் இருக்கு. ஸோ எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பரிகாரம் பண்ணிக்கணும், என்ன பண்ணணும்? ஸோ எந்த கேள்வி கேட்டாலும் குரு வணக்கம் இல்லாமல் கேள்விக்கு பதில் இல்லை, குரு வணக்கம் பார்த்துடலாம். குரு வணக்கம் அப்படின்னும் பொழுது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குருன்றது வெளியில தேடி கிடைக்கணும். ஆனால் எனக்கு ஈன்றெடுத்த தாயே குருவா இருக்கிறதுனால அந்த குருவோட பொற்பாதத்தை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை கொண்டு இந்த சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தை இந்த புவனேஸ்வரி மாதா நடத்த அந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. இதன் மூலியமா நிறைய பேரோட வாழ்க்கையில இருக்கிற கஷ்ட துன்ப துயரங்கள் விலகி அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் என்னும் ஒரு உன்னத பாதையில அவங்க முன்னேறிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ குருவோட அருளால நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சந்திரன் அப்படின்றது மனோகாரகன். அந்த அதாவது சந்திராஷ்டிரமம், அதாவது சந்திரன் நீச்சம் ஆயிடுச்சு, சந்திர கிரகணம் மைனஸ்ல ஒரு பிளஸ்ன்னு சொல்லுவாங்கக்கா. ஸோ மைனஸ்ல பிளஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த கிரகண நேரத்துல யார் ஒருத்தர் இறைவனை நோக்கி அவரோட திருநாமங்களை சொல்றாங்களோ அது பல மடங்கு வலிமையாகும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஓம் நமச்சிவாய, ஸ்ரீராம ஜெயம், இல்லை அவங்களுக்கு ஏதாவது மந்திர உபதேசம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா, இந்த 3:20, அதாவது 3ஆம் தேதி மார்ச் 3ஆம் தேதி 3:20க்கு தொடங்குற அந்த சந்திர கிரகணம் 6:50 வரையும் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அது பௌர்ணமிலயும் வருது. பௌர்ணமியும் சேர்ந்து வரதுனால ஒரு பெனிஃபிட்டும் கூட. ஏன்னா 2ஆம் தேதி பௌர்ணமி ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஸோ அதுல முழுமையா இதுவாகிறதுனால பூரா நட்சத்திரம், அதாவது சுக்கிரனோட இதுல போய் உட்காருது. சுக்கிரன் ஆல்ரெடி லேசினஸ், உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்காது. இதெல்லாமே இருக்கும். ஸோ கிரகணம் தொடங்கறதுக்கு முன்னாடி குளிச்சிடுறது பெட்டர். ஸோ இப்போ நான் வேலையில இருக்கேன் சார், நான் என்ன பண்ண முடியும்னா உண்மையில ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒர்க் போறது, நமக்கு அதாவது வேலை தான் கடவுளே. ஸோ அதனால வேலை பார்க்குறவங்க வேலை பார்த்துக்கிட்டே அவங்க என்ன பண்ணணும்னா அந்த மந்திரத்தை இறை நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். சிவ 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 சிவ. அவங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும், இப்போ பாபா பிடிக்குன்னா சாய் 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 சாய்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம், தவறே கிடையாது. முக்கியமா இந்த பிரெக்னன்ட் லேடிஸ், இவங்களுக்கு தான் ரொம்ப இதை வந்து மெயின். எதனாலன்னா இந்த கிரகண நேரங்கள்ல வெளியில வரக்கூடாது. பிரெக்னண்டா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா, ஏன்னா மனோகாரகன் பேரு. இப்போ நம்ம அந்த பிரெக்னண்டா இருக்கிறவங்களோட மனசு சஞ்சலப்பட்டா வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த குழந்தையோட மனசும் பாதிக்கும், மூளை பாதிக்கும், எல்லாமே. ஏன்னா அழகு, அறிவு, மதி, சந்திரன். ஸோ அந்த சந்திர கிரகணத்தப்ப பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். நிறைய பேர் அந்த நேரத்துல தான் நகம் கடிப்பாங்க, புருவத்தை சொறிவாங்க, இங்க நோண்டுறது அங்க நோண்டுறது எதுவுமே இருக்க, நூல் கோக்குறது, காய்கறி கட் பண்ண, இது எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி இறை நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இல்லைங்க அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, எனக்கே வயிறு இதுவா இருக்கு அப்படின்றவங்க இறைவனை நினைச்சு, நான் நம்ம குருவோட இதுலயே இருக்கும், என்னால் முடியாமல் தளர்ந்து படுத்துக் கொள்வேன் ஆயின் அது நான் உனக்கு செய்யும் சாஸ்தாங்க நமஸ்காரமாகட்டும் தாயே அப்படின்னு. அம்மா என்னால முடியல, அதனால நான் படுத்துக்கிறேன், தாராளமா படுத்துக்கிடுங்க, தப்பு கிடையாது. அதே போல இந்த நேரத்துல இந்த சந்திர கிரகணத்துல இந்த ஆன்மீக ரீதியா நான் சொல்லணும்னா, யார் ஒருத்தர் மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களோ அந்த மந்திரம் பல மடங்கு அதிகரிக்கும், சித்தி ஆயிடும் அது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா,
ஒரு கலசம் நிப்பாட்டலாம். ஆன்மீக ரீதியா சொல்லணும்னா ஒரு கலசம் நிப்பாட்டலாம். சந்திர கிரகத்துக்கு முன்னாடி ஒரு கலசத்தை நிப்பாட்டு, அது குரு வழியில குரு ஆசீர்வாதத்தோட வாங்கிட்டு அந்த கலசம் நிப்பாட்டணும். கலசம் நிப்பாட்டிட்டு தொடர்ந்து மந்திரத்தை, என்ன மந்திரம் குரு கொடுத்துருக்காங்களோ, இது வரைக்கும் என்னென்ன மந்திரம்லாம் நம்ம வாங்கியிருக்கோமோ அந்த மந்திரத்தை சாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது நம்மளோட உடம்புக்குள்ள ஆகாஷணமாகும். இதனால நமக்கு வந்து முகப்பொழிவு கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க முகம் இருள் அடைஞ்ச மாதிரி இருக்கு. அப்போ இந்த சந்திர கிரகணத்தை அதை பயன்படுத்திக்கலாம். சோ அந்த முகம் இருள் அடைஞ்சதுல இருந்து வெளியில வந்துடலாம். இந்த சில பேருக்கு இந்த கண்ணு கீழே இந்த கருவளைகள் வரும், அந்த பயம் இருக்கும், அதாவது தூக்கமின்மை இருக்கும். இந்த மாதிரி ஆட்கள் இருந்து இந்த சந்திர கிரகணத்தை அப்போ சிவபெருமான வழிபாடு பண்ணணும். சோ ஒரு சிவபெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏத்தலாம். நம்ம கிட்ட வந்து நிலா விளக்குன்னு ஒண்ணு கொடுத்துருக்கோம். ஏற்கனவே நம்ம சந்திர தீபம் கொடுத்துருக்கோம். அந்த சந்திர தீபத்தை வீட்டுல இருக்குன்னா அந்த சந்திர தீபத்தை இல்லைங்க அப்பயோ நம்ம இதெல்லாம் பார்க்கவே இல்லைங்க, இப்ப நான் லேட்டா தாங்க இந்த வீடியோவே பாக்குறேங்க அப்படின்றவங்க ஒரு அகல் தீபம் எடுத்து அந்த அகல் தீபத்துல நெய் விட்டு வெள்ளத்திரி போட்டு சிவபெருமான மனசார வேணலாம். இல்லைன்னா பிரதோஷ தீபம்னு ஒண்ணு இருக்கு, சிவலிங்கம் நந்தி இருக்கிற மாதிரி தீபம், அது கூட நம்ம கடையில இருந்து கொடுத்துருக்குறோம். சோ அந்த தீபத்தை ஏற்றி மனசார நமச்சிவாயன்ற மந்திரத்தை தவிர்த்து வேற எதுவுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. சோ தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வெளி ட்ரெஸ் வெள்ளை கலர் ட்ரெஸ், ஏன்னா அன்னைக்கு கிரகணம்ன்றது வெள்ளை கலர் ட்ரெஸ் அணிஞ்சுக்கிடலாம். ஸோ இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டா கிரகணம் முடியுதுன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கலச தீர்த்தத்தை ஸ்தானம் பண்ணி அதாவது குளிச்சுட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா சிவ ஆலயத்துக்கு போய் பால், அதாவது ஸ்தானம் பண்றதுக்கு முன்னாடி பாலால பாவங்கள் போறதுக்காக அந்த பால்ல வந்து வில்வத்தை போட்டுட்டு சிவபெருமான் பேரை சொல்லி மேல ஊத்திட்டு அதுக்கப்புறம் அந்த கலச ஜலத்தை ஊத்திக்கலாம். நம்மளே செல்ஃபா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இறைவனுக்கு தான் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா பாலுல வில்வத்தை போட்டு சிவபெருமான வேண்டின நம்ம அந்த வில்வ இலையோட இருக்கிற அந்த பாலை ஸ்தானம் பண்ணிட்டு அந்த கலச ஜலத்தை ஸ்தானம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லா விதமான மன சம்பந்தப்பட்ட தோஷமும், எல்லா விதமான முகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர்னால வரக்கூடிய அலர்ஜிஸ், அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரியாகும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு தான் நம்ம உடம்பை இயக்குது. மனசு எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இது வரைக்கும் மனசுன்றத எந்த டாக்டராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மனசு சரியில்லை டாக்டர்னா நான் என்னமா பண்றது, இந்த மாத்திரை போட்டு தூங்குன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு வழியே அதனாலதான் இந்த பிரெக்னெண்டா இருக்கவும் தூங்கிடுங்க அப்படின்னு நான் சொன்ன ரீசனும் அதுதான். சோ இதுல வந்து இறைவனுக்கு பூஜை பண்ணும் பொழுது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா அந்த சந்திரன் பொலி விளக்கும் பொழுதுதான் சனீஸ்வர பகவானே கன்ஃபியூஸ் ஆனாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பூத கணத்துக்கெல்லாம் அதிபதி விநாயகர் சுத்த விட்டுருப்பாரு. ஸோ நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி சுத்துதல்கள் இருக்காது. எந்த ஒரு விஷயம் நேரா நடக்கும், நம்மளை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடுற ஒரு தன்மை, உயர்ந்த நிலை கிடைக்கும். ஏன்னா சந்திர யோகம்னு இருக்கு, சந்திர தசை யோகம் இருக்குங்க இவங்களுக்கு. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு 10 years பீக் பீரியட் இருக்கு. ஏன்னா சந்திரன் வந்து கிறிஸ்டல் கிளியர் மைண்ட் கொடுக்கும், ஃபோக்கஸ். இப்ப குழந்தை இருக்கு நம்ம வீட்டுல, இப்ப நம்ம எஜுகேஷன் கூட நம்ம பேசிருக்கோம். அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்காக வேண்டி அவங்களோட பேரை கூட சொல்லலாம். சாமி பேரை சொல்லணும், என் குழந்தை நல்லா இருக்கணும்னா இப்ப என் குழந்தை பேரு சாயின்னு வச்சுக்கிடுங்களேன். ஓம் சாய் போற்றி, ஓம் சாய் போற்றி, ஓம் சாய். குழந்தை பேரு சாயினா அப்படி இல்ல ராகுல்னு வச்சுக்கிடுங்களேன். ஓம் ராகுல் போற்றி, ஓம் ராகுல் போற்றி, ஓம் ராகுல் போற்றி, ராகுல் நல்லா இருப்பார், ராகுல் நல்லா இருப்பார். இதையே சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அந்த பாலில் அந்த வில்வ இலையை போட்டதை அந்த குழந்தைக்கு ஊத்திட்டு அந்த கலச தீர்த்தத்தை அந்த குழந்தைக்கு ஊத்திட்டோம்னா அந்த குழந்தையோட மைண்ட் ஃபோக்கஸ் எல்லாமே படிக்கிறதுல போய் உட்காந்துரும். அந்த குழந்தை டீவியேட் ஆகாது. இந்த இப்படிதான் போகணும் அப்படிதான் போகணும். நம்மளோட வேலை என்ன, நம்மளை எதுக்கு அம்மா அப்பா இது பண்ணாங்க, நமக்காக தானே அவங்க திட்டுறாங்க, நமக்காக அப்படி ஸ்போர்ட்டிவா கொண்டு போயிடுமே. அதே போல எல்லா சாப்பிட்ற உணவுலையும் தர்பையை போட்டு வைக்கணும். தண்ணீர்ல மெயினா இந்த தர்பையை போட்டு வச்சிடும். ஆல்ரெடி தர்பையை போட்டு தண்ணி குடிக்காம அந்த 3 மணி நேரம் கொஞ்சம் தண்ணி குடிக்காம பாத்துக்கலாம். ஏன்னா தண்ணீரை சார்ந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா சந்திர கிரகணம். சந்திரன் வந்து வர்றது தண்ணீரை சார்ந்தது. அதனால தண்ணீரை அவாய்ட் பண்றது, நான் வெஜிடேரியன் அவாய்ட் பண்ண. ஏன்னா அந்த நேரத்துல பஜ்ஜி போண்டா நமக்கு டெம்ட் ஆயிடுச்சு. பஜ்ஜி போண்டா கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குளிச்சுட்டு நீங்க போயிட்டு பஜ்ஜி போண்டலாம் அந்த கிரகண நேரத்துல எதுவுமே சாப்பிடாம வயிறு எம்டி ஸ்டொமக்கை வச்சு இறைவனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி தியானம் பண்ணலாம், பூஜை பண்ணலாம். இல்லையா முடிஞ்ச அளவுக்கு தூங்கிடுங்க. வேலை பாக்குற இடம், நான் வேலை பாக்குறேங்க, டிராவலிங்ல இருக்கேன், நான் எதுவுமே பண்ண முடியாது, ஒன்னும் கிடையாது. கையில ஒரு தர்பையை வச்சுக்கிடுங்க, அமைதியே இறைவனோட நாமத்தை சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. என்னன்னா கிரகணம்னாலே ஒரு விதமான பயம் இருக்கும். கிரகணத்துல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு ஒரு குழப்பம் இருக்கும். இந்த கிரகணத்தை கூட, இந்த சந்திர கிரகணத்தை கூட நமக்கு எப்படி சாதகமா மாத்திக்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகா இன்னைக்கு சாய் பாலாஜி அவர்கள் நமக்கு சொன்னாங்க. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சிருஷ்டி ஒளியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிருஷ்டி ஒளி.